வணக்கம் செவ் வணக்கம் வணக்கம் செவ் வணக்கம் செவ் வணக்கம் செவ் வணக்கம் வணக்கம் செவ் வணக்கம் நக்சல் வாரி எங்கள் தோழன் நக்சல் வாரி எங்கள் தோழன் நக்சல் வாரி எங்கள் தோழன் நக்சல் வாரி எங்கள் தோழன் சம்பத் தோழருக்கு சம்பத் தோழருக்கு செவ் வணக்கம் செவ் வணக்கம் செவ் வணக்கம் செவ் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, உழைக்கும் மக்களே, சென்னையில் நேற்று முதல் நாள் மதியம் 2:15 மணி அளவில் 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் மார்க்சிய லெனினிய பாதையிலே மக்களை அணிதிரட்டுவதற்கு பல்வேறு வெகுஜன அமைப்புகளை கட்டி மார்க்சிய லெனினிய பாதையிலே பணியாற்றிய எங்கள் தோழர் நக்சல்பாரி தோழர் சம்பத்குமார் அவர்கள் நேற்று முதல் தினம் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது தமிழகத்தில் இயங்கக்கூடிய மார்க்சிய லெனினிய அமைப்புகளுக்கு பேரிழப்பாகும். ஒரு வாழ்க்கையை மக்களுக்காக வாழ்ந்து மடிவதென்பது மலையை விட கடினமானது என்பார்கள். அந்த வகையிலே தோழர் சம்பத்குமாரின் இறப்பு மக்கள் அதிகார கழகத்திற்கு மலையை விட ஒரு கனமான இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தோழர் அவர்கள் இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிய லெனினிஸ்ட் தமிழகம் மாநில அமைப்பு கமிட்டியில் மாநில குழுவில் இருந்தவர். அது மட்டுமல்ல, புரட்சி புயல் என்ற தத்துவார்த்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து பணியாற்றியிருக்கின்றார். புதிய ஜனநாயகத்தின் முன்னாள் ஆசிரியராக இருந்து தோழர் பணியாற்றியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, மக்கள் அதிகார கழகம் போன்ற அமைப்புகளுக்கு மார்க்சிய லெனினிய பாதையிலே மக்களை திரட்டுவதற்கு, போராட்ட வடிவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியராக இருந்து பணியாற்றியிருக்கின்றார். அவருடைய இழப்பு என்பது மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, மக்கள் அதிகார கழகம் போன்ற அமைப்பு தோழர்களுக்கு ஒரு ஆறாவது வடுவாக, பேரிழப்பாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையிலே அவர் வயது மூப்பின் காரணமாக, தன்னுடைய நோயின் காரணமாக 70 வயதில் காலமாயிருந்தாலும் அவர் இறுதி மூச்சு வரை இந்த அமைப்புக்கு லெனினிய மார்க்சிய பாதையிலே இந்த அமைப்பை வழிநடத்துவதற்கு உதவியாக, வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கின்றார். அவர் கடைசியாக 16ஆம் தேதி அவர் இறுதி மூச்சு நிற்பதற்கு முன்பு உதிர்த்த ஒரு சில வார்த்தைகள் தான். என்ன சொன்னார்னா, நம் தொடர்ந்து போராட வேண்டும், பாதியை கடந்து விட்டோம், அச்சப்பட தேவையில்லை, தொடர்ந்து போராடுங்கள், அமைப்பாகுங்கள், இதுதான் மாவோ சொல்லியிருக்கிறார் என்று கடைசி வார்த்தைக்கு பின்பு அவரது மூச்சு அடங்கியிருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் இறுதி மூச்சு வரை இருந்து ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்வது என்பது மிகப்பெரிய காரியம். அந்த காரியத்திலே மிக சிறப்பாக ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக நம்மெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தோழராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை பெருமையாக சொல்கின்றோம். அவர் நம்மளை சென்று விடை பெற்றிருக்கின்றார். அந்த தோழருக்கு திருவாரூர் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் சிவப்பு அஞ்சலியை செலுத்தி விடை கொடுத்திருக்கின்றோம். வணக்கம் செவ் வணக்கம் வணக்கம் செவ் வணக்கம். 50 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக மார்க்சிய லெனினிய மார்க்சிய லெனினிய மார்க்சிய லெனினிய மார்க்சிய லெனினிய பாதையிலே பயணித்து நேற்று மரணித்த நக்சல் வாரி எங்கள் தோழன் எங்கள் தோழன் சம்பத் தோழருக்கு சம்பத் தோழருக்கு வணக்கம் செவ் வணக்கம் வணக்கம் செவ் வணக்கம். விடை கொடுப்போம் 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 விடை கொடுப்போம். நக்சல் வாரி எங்கள் தோழன் நக்சல் வாரி எங்கள் தோழன் நக்சல் வாரி எங்கள் தோழன் நக்சல் வாரி எங்கள் தோழன் சம்பத் குமாருக்கு சம்பத் குமாருக்கு விடை கொடுப்போம் விடை கொடுப்போம் விடை கொடுப்போம் விடை கொடுப்போம். மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கழகத்தின் சார்பாக வணக்கம் செலுத்துகின்றோம்.
செலுத்துகின்றோம் செவ்வணக்கம் செலுத்துகின்றோம் செவ்வணக்கம் செலுத்துகின்றோம் செவ்வணக்கம் செலுத்துகின்றோம் செவ்வணக்கம் 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 நக்சல் வாரி எங்கள் தோழன் நக்சல் பாரி எங்கள் தோழன் நக்சல் வாரி எங்கள் தோழன் நக்சல் பாரி எங்கள் தோழன் சம்பத் குமாருக்கு சம்பத் குமாருக்கு செவ்வணக்கம் 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 50 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக மக்களை திரட்டி மக்களை திரட்டி அமைப்பாக கட்டிய அமைப்பாக கட்டிய நக்சல் வாரி எங்கள் தோழன் நக்சல் பாரி எங்கள் தோழன் சம்பத் குமாருக்கு சம்பத் குமாருக்கு செவ்வணக்கம் 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 செய்கின்றோம் செவ்வணக்கம் செய்கின்றோம் செவ்வணக்கம் செய்கின்றோம் செவ்வணக்கம்